பொதுவாக அம்மா வீட்டிலலாம் நான்வெஜ் வாங்கினோம்னா அது காலையில் செய்ய மாட்டோம், கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்போம் காலையில் டிஃபனை முடிச்சுட்டு. இப்போ நமக்கு நான் கல்யாணம் ஆகி வந்த பிறகு இங்கே எப்படின்னா காலையிலே செஞ்சுருவாங்க. காலையிலே செய்கிறது என்னென்னா அந்த இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி அப்படி வந்துடும். ஏன்னா சண்டேனா கொஞ்சம் லேட்டாக தானே எல்லாம் எழுந்திருப்பாங்க. அப்போ எடுத்து கொடுக்குறது சீக்கிரமாக எடுத்து கொடுத்துருவாங்க. மற்றவங்கலாம் லேட்டாக எழுந்திருக்கிறதால இப்போ இதுக்கு நண்டு மசால் செஞ்சிட்ருக்கோம்னா என்ன வத்தல் எல்லாமே அரைச்சி போட்டு அது வேந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் மீன் குழம்பு வச்சாச்சு. மீன் வறுவலுக்கும் மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ இட்லி தோசை சாப்பிட்றவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மீன் குழம்பு வச்சுக்குவாங்க. மீன் வேணும்னா எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த பீஸ் எடுக்கும்போதுங்க நம்ம இந்த தோசை திருப்பி மாரி மெல்லுசான கரண்டியை வச்சு எடுக்கணும். குழம்பு எடுக்கணும்னா குழிக்கரண்டியால் எடுக்கணும், இல்லைன்னா குழம்புல உள்ள பீஸு உடஞ்சிரும். அதனால தான் அந்த தோசை திருப்பி மாரி போட்டு பார்த்திங்கன்னா அது பீஸ் வேணுங்கிறவங்க எடுத்துக்கிறதுக்கு குழம்பு எடுக்கணும்னா அந்த குழிக்கரண்டி போடும். இப்போ இந்த பக்கம் நண்டு மசால் மட்டும்தாங்க இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. மற்றபடி மீன் குழம்பு வச்சாச்சு. மீன் பொரிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு அது தடவி மசாலா தடவி ஊற வச்சாச்சு. அதை எடுத்து அடுத்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். அப்புறம் மத்தியானம் சுட சுட பொரிச்சு கொடுக்கலான்னு. எப்படியும் ரசமும் வச்சிடும் இல்லையாங்க. அப்போ ரசம், இந்த மீன் குழம்பு, இந்த நண்டு எப்படி நாங்கள் எப்படின்னா வெறும் வாயில் நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட்டோம். அதில் உள்ள அந்த மசாலா கோட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அப்போலாம் நல்ல ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். அப்போ நாக்குலேருந்து அப்படி ஒரு காரம் அந்த எச்சல் உமிழ்லேயும் சுமந்துக்கிட்டே இருக்கும். கண்ணுலேருந்து மூக்குலேருந்து தண்ணி வடியும், அந்த அளவுக்கு காரம் சாப்பிட்ருக்கோம். பட் இப்போ காரமெல்லாம் சாப்பிட்றதே இல்லை, குறைச்சாச்சு. பொதுவாகவே அதேமாரி நான்வெஜ்ஜையும் விட்டாச்சு. அப்படி வந்துடுறோம் ஒரு ஸ்டேஜுக்கு நமக்கு. அப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி தான் பிளேட்டில் வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டிலலாங்க அந்த நண்டை கண்டிப்பாக சாதத்தோடு வச்சு நாங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்டதே கிடையாது. வெறும் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். இங்கே சில பேர் தோசைக்கு அந்த மசாலா தடவி எடுத்துகிட்டு அந்த நண்டு லெவலில் பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, பெரிய பீஸ், அதை வச்சு சாப்பிடுவாங்க. காலை உடச்சி வேக போடும்போதே கொஞ்சம் நசுக்கிட்டு போடணுங்க, அப்போ தான் மசாலா உள்ள